வணக்கம் டெக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கோடிங் அசஸ்மெண்ட் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்றது? என்னென்ன கேட்பாங்க? ஒரு ஃப்ரெஷருக்கான கோடிங் அசஸ்மெண்ட்ல என்னென்ன இருக்கும்? அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்டோட டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 to 90 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ப்ராக்டரா இருக்கும். அதாவது விர்ச்சுவலா இருக்கிற பட்சத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஏஐ ப்ராக்டரா மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 2லேருந்து 4 கோடிங் கொஷின் வந்து கேட்கப்படலாம். மெயினாக கம்பெனிஸ் வந்து என்ன செக் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த கோடிங் லாங்குவேஜோட அந்த கோடிங் அசஸ்மெண்டோட பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கோடிங் லாங்குவேஜ் வச்சு நீங்கள் இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளமை கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்களா, லாஜிக்காக திங்க் பண்ணுறீங்களா, ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் அந்த கோடை முடிக்கிறீங்க அப்படின்றத மட்டும்தான் கம்பெனிஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து 100% உங்களுக்கு தேவையான அவுட்புட், அதாவது அங்கே இருக்கிற அவுட்புட் 100% வரணும் அப்படின்ற எந்த அவசியமே அதில் இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு கோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்களே ஒழிய மற்ற எந்த எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஏஐ யூஸ் பண்ணி விர்ச்சுவல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடாதீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும். அது உங்கள் கெரியரே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்கோ, எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை வச்சு மட்டுமே கோட் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து கம்பெனிஸ் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி போகும்போது நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்கான்றத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு போங்க. அப்போதான் அந்த கனெக்ஷன் ஸ்டேபிள் இல்லாமல் கட் ஆகிறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மெயினாக என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும்னா, அரேஸ்லேருந்து, ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து, லூப்ஸ்லேருந்து, ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து, இந்த மாதிரி இந்த 10 இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, மெயினாக இந்த 10 இதுலேருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நல்லா தரவாக ஒரு தடவைக்கு 2 தடவை கோட் பண்ணி பார்த்துட்டு கோடிங் எக்ஸாம் அட்டன் பண்ண போங்க. அப்புறம் வந்து நான் இங்கே கொஞ்சம் டிப்ஸ், நான் யூஸ் பண்ண டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரீட் கொஸ்டின் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு எடுத்ததையுமே கோடிங் அசஸ்மெண்ட்ல டைரக்டாக கொஸ்டின்ஸ் இருக்காது. லைக் வந்து ஃபைண்ட் அ பாலிண்ட்ரோம் ஆஃப் திஸ் அப்படிலாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா, ஒரு சினாரியோ மாதிரி கொடுத்துருவாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்துட்டு, இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து இந்த இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கனாலே அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா கோடிங்லாம் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நிறையா கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த கோடிங் வந்து. ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை கரெக்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இன்புட் என்ன வாங்கணும், அவுட்புட் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அது எல்லாத்தையுமே தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் எது உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி முடிக்க பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே ரன் பண்ணாமல் சப்மிட் பண்ணிடாதீங்க. ரன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நம்ம அந்த ஏதாவது எரர் வந்தால் நம்ம இனிஷியலாகவே இது பண்ணிட முடியும். ரன் பண்ணாமல் கோடை சப்மிட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 காமன் கோடிங் கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் என்னோட கோடிங் அசஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்ட் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஹேக்கர் ரேங்க்கு, லீட் கோடு இதிலெல்லாம் வந்து நீங்கள் கோடிங் ட்ரை பண்ணிட்டு கோடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் போங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கிடைச்சிடும். எப்படி அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற டெமோ மாதிரி இதுலேயே கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்துட்டு போனீங்களே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் டெய்லியும் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until the next video, keep learning techies. Bye bye.